ஆஃபர் கேட்டிருக்கேன், நிறையா சான்சஸ்லாம் கிடைக்கும், எல்லாமே ஓகேங்கிற லெவலுக்கு இருக்கும். ஆனால் லாஸ்ட் டைம் அவங்க மேக்ஸிமம் எல்லாருமே இந்த என்ன வகையறாலாம் கேட்கல, என்ன வகையறா, என்ன ஜாதி, என்ன ஜனம், என்ன மதம், அதெல்லாம் யாரும் கேட்கல. எனக்கு இது வரைக்கும் நான் ரிஜெக்ட் ஆனதோ இல்லை எனக்கு கை கிட்ட வந்து போனதோ என்னோடய ரிலிஜியனாலேயோ என்னோடய மதத்தாலேயோ, என்னோட தான் ரிலிஜியன் ஆர் கேஸ்ட் இந்த மாதிரி கேட்டகரியோ வச்சு, இல்லை நீங்கள் வந்து கொரோனா டைம் கிட்ட வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மாதிரி எதுவும் சொன்னாங்களோ கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் எப்படி சொன்னது கிடையாது. கிட்ட வர்ற மாதிரி போகிறதுக்கு வந்து ஒரே ஆப்ஷன் திருநெல்வேலிங்கிறது மட்டும் தான் இருக்கும். சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு அதுக்கு ரீசனே எனக்கு தெரியல. நேட்டிவ் பிளேஸ் நேம் தான் சொல்கிறேன். எல்லோரும் ரெகுலரும் கிடையாது, அங்கேயும் சாஃப்ட் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, கேர் பண்ணிக்கிட்டுறவங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு மலையாளியன் ரெஃபர் பண்ணாங்க, என்னோடய காலேஜ் சீனியர் தான். அவங்க வந்து ரெஃபர் பண்ணாங்க அவங்க கம்பெனியில், எல்லாமே ஓகே மாதிரி இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் டைம் அவங்க கேட்டாங்க வேறு யூர் ஃப்ரம் கேட்டாங்க. நான் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி சொன்னேன். ஓகேன்னு சொல்லி எல்லாம் வந்து மலையாளத்துலேயே பேசினாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மலையாளத்தில் பேசினாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க மலையாளத்தில் பேச தெரியாதுன்னு ஒன்று தான் லொக்கேஷன் கேட்டதுக்கப்புறம் ஓகேன்னு ரிஜெக்ட் ஆனிச்சு. அது ஓகே, ஏன்னா மேக்ஸிமம் மலையாளி தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க, எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க மேபி மலையாளிகள் எடுக்கலன்னு நான் திங்க் பண்ணிட்டேன் அந்த டைம். அதுக்கப்புறம் மேனேஜர், அதாவது ஜோகோவில் ஒர்க் பண்ணுற சென்னையில் உள்ளவங்க ஒரு மேனேஜர், பட் அவங்க நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு தெரில, டேரெக்டாக கால் பண்ணாங்க என்கிட்ட. நான் வந்து டீட்டெயிலாக பேசினேன் அவங்ககிட்ட, அந்த மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா கூட போதும், இன்குபேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பேசினேன். அது சொன்ன ரீசெண்டாக ஒரு கோர்ஸ் வேறு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சொல்லி அவங்ககிட்ட எல்லாம் பேசினேன். அப்புறம் அவங்க டேரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா கால் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன் சொல்லி கால் பண்ணி ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில் கேட்டாங்க. எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரில ப்ராஜெக்ட் பற்றி. அவங்க ரொம்ப கோர் லெவலில் கேட்டாங்க, எனக்கு அதில் நாலேஜ் இல்லை. கோர் லெவல்னால் பேசிக் தான், பட் அதில் கொஞ்சம் நுணுக்கமாக கேட்டாங்க. எனக்கு அந்தளவு பழைய கம்பெனியில் அந்தமாதிரி பண்ணலை நான் ப்ராஜெக்ட் எதுவும். காலேஜ் ப்ராஜெக்ட்டும் சொல்ல ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் கிடையாது, அதனால் எனக்கு தடுமாட்டேன், எனக்கு என்ன பண்ண தெரியலங்கும்போது சரி ஓகே நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊர் பேர் கேட்டாங்க, எந்த ஊர்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. மேபி அவங்க ஊராக இருந்தோட அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க எந்த ஊர் எனக்கு தெரில. நான் சொன்னோடனே அவங்க சரி ஓகேப்பான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் க்ளோஸாக வருவாங்க. திருநெல்வேலி சொன்னோடனே உல்ட்டா வருவாங்க, அவங்களுக்கு என்ன பகையோ கோபமோ எனக்கு தெரில அந்த ஊர் மேலே. இன்றைக்கி எதையுமே இப்போ உள்ள ஒரு இடத்துல அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் நான் விட்டு இப்போ போயிடுவேன்னு நினைக்கிறேன், இந்த மாதம் போயிடுவேன். ஏன்னா இன்சார்ஜும் அதே மாதிரி தான், நல்லா பேசினாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் எப்போ திருநெல்வேலி தெரிஞ்சிச்சோ அப்போ வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுக்குறாது, திட்டலாம் மாட்டாங்க, அலைய விடுறது, சப்போர்ட் பண்ண வைக்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. நேற்றுலாம் பெண்ட் நிறுத்திட்டாங்க மாதிரி தான் அலைய வச்சு எனக்குலாம் ரொம்ப ஒரு வழியாக ஆயிடுச்சு. மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், டிகிரி முடிச்சு தான் எங்கள் எல்லாரும் எங்களாலும் போகலாம், அது அவங்க இஷ்டம்தான். ஆனால் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேங்கனாலையா இல்லை எனக்கு பழக்கம் இல்லைங்கனாலேன்னு தெரில, வச்சு செஞ்சுட்டாங்க அந்த நேரத்து ஒரு நாள். இன்றைக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா ஃபுல்லாக ஒரு யூனிட் என் கையிலே இருந்துச்சு ஓரளவுக்கு. ஆமாம், ஆனால் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. திருநெல்வேலி சொன்னால் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அந்த விஷயம் ஓகே. ஆனால் பண்ணுறவனு பண்ணாமல் போயிடுது, எனக்கு அதான் ஒன்றுமே புரியல. ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு 11 months இருந்தும் எனக்கு ஒன்றும் புரியலை. நான் கொரியிலேருந்தும் கால் வரல, லிங்க்டின்ல அப்ளை பண்ணது மட்டும்தான். எப்போது எங்கேயாவது கால் வரும் இல்லை மெசேஜ் வரும். காலேஜ் சீனியர் மட்டும் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. நான் உண்மையாகவே அவங்களெலாம் பாராட்டலாம், ஏன்னா அவங்க தமிழ் கிடையாது மலையாளி தானே ஹெல்ப் பண்ணாங்க. அது ரொம்ப எனக்கு அது அதிசயம் இருந்துச்சு, உன்னை எப்போ பார்த்தது கூட கிடையாதுன்னு. நான் ஃபஸ்ட் இயர் அவங்க நான் பாஸ்ட் அவுட், அதாவது கரெக்டாக ஜாயின் பண்ணுறது 2 yearsக்கு முன்னாடி அந்த காலேஜில் படித்தவங்க, அந்த மாதிரி 2 years 5 yearsக்கு முன்னாடி படித்தவங்க, அப்படிப்பட்டவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க. பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போலாம். ஆனால் என்ன இஷ்யூன்னா வாங்கினேன் அசெஞ்சர், காக்னிஷன், கேப்ஜிமினி, வேறு என்ன நிறையா கம்பெனியில் வாங்கினேன். ரீப்ளே மெயில் எதுவுமே வரல எனக்கு, அதுவும் என்ன செய்ய தெரியல. சிஸ்கோ எல்லா கம்பெனிலுமே வாங்கினேன், ஆனால் அப்ளிகேஷன் ஒன்று ரிஜெக்ட் ஆகும் ஒரு சில கம்பெனியில், ஒரு சில கம்பெனியில் ரீப்ளே மெயில், ரிஜெக்ஷன் மெயில் எதுவுமே வராது. எனக்கே அது சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தேன், எவ்வளோவா ட்ரை பண்ணேன். ஸ்டார்ட் அப் டு ஸ்டார்ட் அப் ஈஸியாக போயிடலாம், எனக்கு அது ஓகே தான். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும்னு.
அதுக்காண்டி தான் சோகோவில் கூட அந்த ட்ரைனிங் மாதிரி ஒன்று அட்டன் பண்ணேன். கிட்டத்தட்ட அது இன்குபேஷன் கிடையாது, ஆனால் சோகோ கம்பெனிக்குள்ளே போய் தான் ட்ரைனிங் மாதிரி லேர்ன் பண்ணுறதுலாம் இருந்துச்சு. அந்த மேனேஜரும் அதே மாதிரி தான். அவங்க நினச்சா ஜஸ்ட் அந்த ஃபுல் டைமுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க கொடுக்கல. அவங்களும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க டேலண்டாக, ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வேணும் சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ ப்ரோக்ராமிங்னா கூட ஓகே, ஆனால் ஆப்டிடியூட் எனக்கு அதில் வராது. அவங்க கேட்டதை தான் கேட்டாங்க, நீ ஆப்டிடியூடில் எக்ஸ்ட்ரானரியாக இரு அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரானரியாக நான் ஆப்டிடியூடில் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அதை சுத்தமாக வரல ஆப்டிடியூட் அந்தளவுக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே அவங்கள கேட்கலாம் பார்த்தேன், பட் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியல. அவங்களுக்கு கீழே வேலை பார்ப்பாங்க, அவங்க என் தான் பார்த்தேன். எனக்கு என்ன டவுட்னா, ஏன் திருநெல்வேலிக்காரனா எல்லோரும் இப்படி இருக்காங்க? பயப்படுறாங்கங்கிறது வேறு கேட்டகிரி, ஹெல்ப் பண்ண வரணும் ஹெல்ப் பண்ணாமல் போயிருதான். அதான் எனக்கு புரியல. சொன்னால் பயப்படுவாங்கன்னு ஒரு சிலர் தெரியும், சிலர் அங்கே சண்டை இருக்கும் அதனால் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அப்படி நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் எல்லோரும் அப்படிலாம் கிடையாது, அங்கேயும் சாஃப்ட் பீப்புள் இருக்காங்க. ஆமாம், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வகையெல்லாம் கேட்டால் தான் மேபி ஏதாவது ப்ராப்ளம் வரும், இல்லை ஜாப் சேர்க்க மாட்டாங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வகையான ஜாதி இந்த ஜாதின்னு கேட்பாங்கன்னா அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். நான் பட்ட வரைக்கும் என்னோட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளவங்க, 5 ஏஜுக்கு அட்வான்ஸ் உள்ளவங்க அவங்களாம் சொல்லும்போது ப்ளஸ் இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திருநெல்வேலி சொன்னாலே வேலை கிடைக்காதுன்னு சொல்லலாம். பட் திருநெல்வேலிங்கிற திருநெல்வேலிக்காரங்க அப்படின்னு சொன்னால் கிடைக்காம போயிடுங்கிறது நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன சொல்லி தரல. ஓகே, தேங்க்யூ. எனக்கு இது என்னோட மெமரிஸாக இருக்க வந்து அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறேன். உண்மையாகவே யூடியூப்பில் இருக்கனால நான் 4 பேர் நினச்சிங்கன்னா ஒரு நல்ல நிலைமை இருப்பேன். அப்போ வந்து நான் இப்போலாம் ஜேர்னியாக கடந்து வந்தேன் அப்படின்னு. ஏன்னா டைரியில் எழுதி வச்சேன், ஒரு காலேஜ் டைமில் டைரி மிஸ் ஆகிடுச்சு, அதில் மெமரிஸ் மிஸ் ஆகலை. பட் எனக்கு அதை பார்க்கும்போது அது தோணும், அதுக்காண்டி இது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல். யாராவது திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கப்பா, எதுக்கு சாரி.